அனைவருக்கும் வணக்கம். துறவு அதிகாரத்திற்கான விளக்கங்களையும் முதல் 2 குறள்களை மட்டும் நேற்று சிந்திக்க நேர்ந்தது. யாதானும் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நூதல் அதனின் அதனின் இளன் என்பது பார்த்தோம். அடுத்து வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டியற் பால பல என்கிற குறள் மூலமாக ஒரு 4 வகையில இந்த துறவை மேற்கொள்ள முடியும் என்பதை நேற்று சுட்டிக்காட்டினோம். அடுத்து 3வது குறள், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. 5 பொறிகள் 5 புலன்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 பொறிகளின் வழியாக புலப்படுகிற சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்கிற 5 புலன்கள் வழி நம்முடைய மனமானது சென்று விடாமல் காக்க வேண்டும். விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான துறவு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அடல் வேண்டும் என்று சொன்னால் அடல் என்பதற்கு அடுதல் ஆகிய சமைத்தல் பொருளதாய் பக்குவப்படுத்துதல் பொருளில் வருவது. இப்ப இவர் துறவு நிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே மிக ஆழமாக அதை பதிய வைத்து முழுமையாக முற்றும் துறந்த முனிவனாக இருக்க வேண்டும். அதான் அடல். தன்னுடைய மனதை சமைத்தல். அடல் அடுதல் என்பதெல்லாம் அந்த சமைத்தல். சமயம் என்பதே அப்படிதான். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவதோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதோ சமயம் இல்லை. சமயம் என்பது நம்மை அந்த அந்த துறையிலே நாம் அழுத்தமாக நம்மை பயன்படுத்தி கொள்ளுதல் தான் சமயம். அது மதமாக கூடாது. அதான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று சொன்னார். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த என்னுடையதான் உயர்ந்தது என்றும் மற்றவர்களை எல்லாம் தாழ்வாகவும் இழிவாகவும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதனாலே தான் வள்ளல் பெருமான் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதுக்கே சொல்லுகிற மாதிரி சொன்னார். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற மாதிரி சொல்லாமல் அதை தன்மேல் ஏற்றி சொன்னார். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என்றால் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என எண்ணியவன் ஐம்பொறிகளின் வழிபட்ட புலன்களையும் 6ஆம் பொறியாக இருக்கிற மனதால் நெறிப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அந்த குறளினுடைய கருத்து. அரைகுறை துறவு அவலத்துறவாகிவிடும். ஒரு மதில் மேலே நின்று கொண்டு இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா என்று இருப்பதை போல ஒரு மன சஞ்சலம் இருப்பவர்கள் துறவு நிலைக்கு வரக்கூடாது என்பதுதான். அழுத்தமாக உங்களுடைய மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், சமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை. வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும். அப்படி படிக்கும். அப்படி படிச்சா பொருள் அந்த குறளுக்குள்ளேயே பொருள். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை வேண்டிய எல்லாம் ஒருங்கு வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும். அந்த விடல் வேண்டும் என்கிற 4வது சீரை 7வதாக போட்டால் அந்த குறளுக்குள்ளேயே பொருள் அமைந்து விடுகிறது. அடல் என்பது அடுதல் வழிவந்த சொல் என்பதை பார்த்தோம். அது போர்க்களத்தில் அடக்குதலால் அடங்காரை கொள்ளுதலால் அதற்குரிய வலிமை பொருளதாக அது விரிவுறும். எப்படின்னா, போர்ல கொள்ளுதலாலும் வெல்லலாம். எதிரியை அம்பு விட்டு பழங்காலத்துல பின்னால வேல் வில் போன்ற இப்போ டுமுக்கிடலாம். டப்பு டுப்புன்னு ஒரே நேரத்துல ஒருத்தரையும் கொள்ளலாம், 1000 பேரையும் கொள்ளலாம். அது மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி அந்த போரில் அவர் வெல்கிறார். அது தர்மப்படி வெல்கிறாரா அதர்மப்படி வெல்கிறாராங்கிறது அடுத்தது. கொள்ளுதலால் வெல்லலாம். 2வது சொல்லுதலால் வெல்லலாம். ஒரு ஒரு அறிக்கை விடுகிறார் மகாத்மா. அது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் போய் சேருகிறது. சொல்லுதலாலும் வெல்லலாம். எல்லோரும் ஒருமுகமாக இணைகிறார்கள். எல்லா மொழி பேசுகிறவர்களும் அவர் சொல்லை கேட்டு
அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள். சொல்லுதலாலும் வெல்லலாம். மூன்றாவது நல் இயலாலும் வெல்லலாம். அதை அந்த சொல்லுகிற தலைவன் அப்படியே நடந்து காட்டுது. அதான் நல் இயலாலும் வெல்லலாம். அப்படிதான் ஒத்துழையாமை இயக்கம். அப்படிதான் உப்பு சத்தியாகிரகம். அப்படித்தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். எல்லாவற்றிலும் அவர் முன் நின்றார். உப்பு சத்தியாகிரகத்துக்கு அவர் அங்கிருந்து தொடங்குற போது அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற 78 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போனார். ஆனா அங்க போய் சேருகிற போது 4000 பேர் ஆயிடுச்சு. அதான் நல்லியலாலும் வெல்லலாம். அதுபோல தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த துறவு மேற்கொள்ளுகிறவர்கள் அது மாதிரி மனதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த 3வது குறள். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. பொருள் முறையில அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல் வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. இதற்கு நம்ம அந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல குரு சீடன் அந்த பெண்ணை கொண்டு போய் கரையில சேர்த்தாரு பாருங்க, அதை இங்கேயும் நாம் பொருத்தி பார்க்கலாம். அவருக்கு சொல்லி கொடுத்த குருவே அந்த பெண்ணை மனதில் சுமந்திருக்கிறார் என்பதை அந்த சீடன் சுட்டி காட்டுகிறான் என்பதை நாம் சொன்னோம் அல்லவா? அந்த எடுத்துக்காட்டை நாம் இந்த இடத்திலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 4வது குறள். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. இந்த குறளுக்கு 586 842 2 குறள்களையும் நாம் இணைத்து பார்க்கலாம். 586 842. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. நோன்பிற்கு ஒன்று இன்மை, நோன்பிற்கு ஒன்றின்மை 2வது 3வது சீர்கள். இயல்பாகும் முதல் சீர 3வது. அந்நோன்பிற்கு இது இடைப்பெறவர்கள். பெயர்த்து ஒன்று உடைமை மயலாகும். பெயர்த்தும் ஒன்று உடைமை மயலாகும். அப்படி போட்ட அந்த குறளுக்குள்ளேயே பொருள். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. எப்பற்றும் இல்லாமையே துறவு என்பதை சொல்வது இந்த குறள். பட்டினத்தார் திருடமருதூர்ல 4 வாசல் இருக்கு. மேற்கு வாசல்ல அவர் இருக்கிறார். சிவபெருமானே போய் அவரிடம் பிச்சை கேட்கிறார். இது வரலாறு அல்லது புராணம்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, கிழக்கு வாசல்ல ஒரு குடும்பி இருக்கான், அங்க போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, இவர்கிட்ட ஒரு ஓடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறுமனால் கையில் வாங்கி உண்பவர். அவர் அந்த போறாரு. அவர் போனோடனே நான் மேற்கு வாசல் போனேன், அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போய் பிச்சை கேட்டேன். அவர் கிழக்கு வாசல்ல ஒரு குடும்பி இருக்கான், இதான் மூட்டி விடுறது. இவர் பாட்டுக்கு பிச்சை கேட்க வேண்டியது தானே, இதை மூட்டி விடாம கேட்கலாம். இவரு ஒரு மூட்டி விடுறார். இது மாதிரி ஒரு குடும்பி இருக்கான், அவங்ககிட்ட போய் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாருன்னு. அப்பதான் அவருக்கு ஞானோதயம் உண்டாகுது. அவர் பேர் பத்திரகிரியார். அவர் அரசனா இருந்து வந்தவர், ஒரு சிற்றரசனாக இருந்து வந்தவர், முற்றும் துறந்தவர் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இவர் அரசனை விட செல்வம் மிகுந்தவராக இருந்த பட்டினத்தார் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லிவிட்டு துறவு பூண்டவர். இந்த பத்திரகிரியார் அவர் ஒரு சிற்றரசனாக இருந்த குறுநில மன்னராக இருந்தவர். அவர் எல்லாற்றையும் திறந்து விட்டு வந்திருக்கார். இப்ப இப்படிப்பட்ட எனக்கு ஒரு பழி சொல்லா அப்படின்னு நினைச்சு அங்க ஒரு நாய் வளர்த்தார் அவர். அதனாலதான் அவர் குடும்பினார். இவர் மாதிரி கையில வாங்கி உண்பவராக இருந்தால் நாய் அவரை சுத்தாது. இவர் தட்டு வச்சிருக்காரு, இவர் பிச்சை ஏற்பார், அவருக்கு கிடைக்கிறத நமக்கு போடுவார் அப்படிங்கிறதுனால பற்றும் பாசமும் உள்ளையா ஒரு நாய் அவரோடு சுத்தியது. அதை தூக்கி எறிஞ்சாரு, அது அந்த மண்டையில பட்டு அந்த நாய் இறந்து விட்டது. அது வேற கதை. அது
என்பதாக அது வருகிறது. அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுதான் அது. மயலாகும் மற்றும் பெயர்த்து உடைமை மயலாகும் மயக்கத்தை தரும். ஏதேனும் ஒரு சிறு உடைமை இருந்தா தன்னை மானத்தை காப்பாற்றுவதற்கு அந்த உடை கூட அது இருக்கக்கூடாது, மற்ற பொருள்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பதை சொல்வதுதான் இந்த குறள். எப்பற்றும் இல்லாமையே துறவாகும், ஒன்றன் மேலேனு மீள பற்றுண்டாகி, அது பற்றுண்டாகி விட்டால் அது மயக்க நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்பதுதான் அதனுடைய கருத்து. இன்னொரு கருத்து அதுல, ஒன்றின்மை நோன்பிற்கு இயல்பாகும் என்றால் யாதொரு பொருள் பற்றும் இல்லாமை துறவின் இலக்கணமாகும். யாதொரு பற்றும் இல்லாத ஒன்றின்மை நோன்பிற்கு இயல்பாகும் என்றால் யாதொரு பொருள் பற்றும், அந்த ஓடு பற்று அல்லது நாய் பற்று, யாதொரு பொருள் பற்றும் இல்லாமை துறவின் இலக்கணமாகும். உடைமை மற்றும் பெயர்த்து மயலாகும் என்றால் ஏதேனும் ஒரு பற்றுடைமை மீண்டும் மீண்டும் பொருளாசையை உண்டு பண்ணிவிடும். ஒன்று ஒன்றா வந்துடும். அதுக்கு ஒரு கதை குழந்தை சொல்லுவார். குழந்தை புலவர் குழந்தை ஈரோடு பகுதியை சார்ந்தவர். அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார். துறவி ஒரு குடியில தன்னுடைய 2 ஆடை தான், ஒரு ஆடை இடுப்புல இருக்கும், ஒரு ஆடை துவைத்து காய போட்டிருப்பார். அது எப்படியோ அது சிக்கு பிடிச்சிருந்துருக்குமோ என்னமோ, அது ஒரு எலி கடிச்சிருச்சு. இந்த எலி விரட்டுவதற்காக அந்த குடிசையில அவர் ஒரு பூனை வளர்த்தார். அந்த பூனைக்கு பால் வேண்டும் என்று ஒரு மாடு வாங்கினார் என்று அந்த கதை நீளும். இப்படிதான் பற்று வரும் என்பதற்காக அந்த கதையை புலவர் குழந்தை தன்னுடைய நூலிலே சொல்லுகிறார். ஒன்றின்மை நோன்பிற்கு இயல்பாகும் என்றால் யாதொரு பொருள் பற்றும் இல்லாமை துறவின் இலக்கணமாகும். அடுத்து உடைமை மற்றும் பெயர்த்து மயலாகும், அது ஒரு பற்றை உண்டாக்கும். ஏதேனும் ஒரு பற்றுமை மீண்டும் மீண்டும் பொருளாசை உண்டு பண்ணும் என்பதும் மயக்கத்தை உண்டு பண்ணும். நம்ம இது வச்சுக்கிட்டா தப்பு இல்லை, இது வச்சுக்கிட்டா தப்பு இல்லை. அப்போ மகாத்மா காந்தி சொன்ன பாருங்க, நீங்க பசுமாட்டு பாலை என்ன சொன்னீங்க, ஆட்டுப்பால் குடிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு மயக்கத்தை உண்டு பண்றான் பாருங்க. பால்லாம் வேண்டாம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பாலை குடிக்கலாமா இந்த பாலை குடிக்கலாமான்னு அப்புறம் அப்படியே நீளும் என்பதற்காகத்தான் இந்த மிக அழகாக இந்த குறளை, 4வது குறளை மீண்டும் பாருங்க. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து, நோன்பிற்கு ஒன்று இன்மை இயல்பாகும் அந்நோன்பிற்கு பெயர்த்து ஒன்று உடைமை மயலாகும் என்று இந்த 4வது குறள். அடுத்து 5, மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. இந்த பிறப்பே துன்பமயமானது என்றுதான் எல்லா அருளாளர்களும் சொல்லுகிறார்கள். பிறப்பறுக்கல், இந்த உடம்பே மிகை என்று கருதுவது. ஏன்னா அழிந்து போறது இல்லையா அந்த உடல், அதனால உடம்பே மிகை என்று வாழ்கிற, அது மிகப்பெரிய அழுத்தமான துறவு நிலை. அதை இங்கே கொண்டு வருகிறார். பிறவி துன்பத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு உடம்பு கூட அதிகப்படியானதுதான். அப்படி இருக்கும்போது வேறு சில பொருள்களோடு தொடர்பு வைப்பது எதற்காக? பிறப்பு என்பது அறியாமை. பிறப்பென்னும் பேதமை என்று 358வது குறள்ல பார்க்க போறோம். அறியாமையாவது நிலையாதவற்றை நிலையானவை என்ன உணர்ந்து பற்றி இருத்தல், அதனை நீக்க வல்லது மெய்யுணர்வு. பிறப்பறுக்கல் உற்றார்க்கு என்றால் அறியாமை நீங்கி மெய்யுணர்வு பெற வேண்டும் என்பவருக்கு தம் உடம்பும் மிகை, அதாவது நிலையற்றது என்பதால் அது மிகையாகிறது. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. இதை இப்படி பார்த்தோம்னா பொருள், பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை
மற்றும் தொடர்பாடு எவன்கொள். இதுவே மிகை என்று சொல்லுகிற போது வேறு தொடர்பாடு எதற்காக, எவன்கொள் என்றால் எதற்காக என்று அது ஒரு கேள்வி. அதைத்தான் இந்த குறளிலே சொல்லுகிறார். மற்றும் தொடர்பாடு எவன்கொள். தன் உடம்பே மிகை என வாழும் துறவியருக்கு வேறு தொடர்பாடு ஏதாவது இருக்க முடியுமா என்றால் முடியாது. உயிர் ஒடுக்கமே அவர் கொள்ளும் நிறைவாகும். உயிர் ஒடுக்கத்திற்காக அவர் நினைக்க வேண்டும் என்பது பழைய சித்தர்கள், பெரிய ஞானிகள் எல்லாம் தங்களுடைய நாளை குறித்து விடுவார்கள். இந்த நாளில் என்று அவர்களை அந்த இடத்தில் கட்டடம் எழுப்பி அதுக்குள்ள வைத்து புதைத்து விடுவார்கள். அதை சமாதி என்பார்கள். உறக்கம் எதுவுமே இல்லாத நிலையில், எதுவும் உண்ணாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் அவரை துறவியாக்கி விடும். அந்த துறவை மெய்ப்பிப்பது. மற்றும் தொடர்பாடு எவன்கள். தன் உடம்பே மிகை என வாழும் துறவியருக்கு வேறு தொடர்பாடு ஏதாவது இருக்க முடியுமா என்றால் முடியாது. என்ன இருக்க முடியும்? உயிர் ஒடுக்கமே அவர் நிறைவாக கொள்வதாகும். இளங்குமரனார் 1958 ஒரு ஒரு அகவல் பாடல் பாடியிருக்கார். பெரிய பாடல் அது. அதோடைய சுருக்கமாக உள்ள செய்தி இது தொடர்பானது. அவருடைய கவிதை இது. பற்றற நின்ற துறவிகள் போல பழுத்த இலைகளோ நழுவின. ஒரு ஆலமரத்துல இருந்து பற்றற நின்ற துறவிகள் போல, ரொம்ப எளிமையா எழுதியிருக்கார் பாருங்க. பற்றற நின்ற துறவிகள் போல பழுத்த இலைகளோ நழுவின மரத்திலிருந்து. அவைதான் யாக்கை சுமையை, இந்த உடம்பு யாக்கை சுமையை எளிதில் உதறி நீரிடைப்படினும் படுவேன், அன்றி தீயிடைப்படினும் படுவேன், எமக்கு என்று ஆயதாம், எனக்கென்று விருப்போ வெறுப்போ இல்லை என்று அந்த பழுத்த இலை கூறுவதை போல. நான் அந்த கரையில இருக்கு, ஆற்றங்கரையில, நீர்ல விழுந்து நாம் போகலாம், அல்லது நிலத்தில் விழுந்து மடியலாம், நெருப்பில் விழுந்தும் மடியலாம். நீரிடைப்படினும் படுவேன், அன்றி தீயிடைப்படினும் படுவேன், எமக்கு என்று ஆயதாம் விருப்போ வெறுப்போ இல்லை. ஊழ்வழி ஆகன வீழ்ந்தன சிதறி கண்ணில் காட்டல் ஆகா பொருளை கண்ணுறக் காட்டும் குருமணியாரே. ஆலமரமென அறைவோர் அறைக, ஆசான் ஆகுபவை நீயே, வாழிய நன்றன வாழ்த்தினன் உவந்தே என்று அந்த கவிதையை முடிக்கிறார். அந்த ஆலமரத்தை ஆசான் என்று சொல்கிறார். மிக அற்புதமான இந்த கவிதை இதோடு தொடர்புடையது என்பதனால் அதை இங்கே சேர்த்தேன். மீண்டும் குறளை பருகுவோம். மற்றும் தொடர்பாடு எவன்கொள். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை.